Taste the Daily. பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக மழைநீர் தேங்கியுள்ளது. கள நிலவரத்துடன் இணைகிறார் எமது செய்தியாளர் எழில்குமார். வணக்கம் எழில்குமார், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது? பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் அதி கனமழை பெய்தது. இந்த அதி கனமழையின் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால், நான் தற்பொழுது இந்திரா காந்தி சதுக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் வழக்கமாக சாதாரண மழை பெய்தாலே முழங்கால் அளவிற்கு மழை நீரானது தேங்கி நிற்கும். ஆனால் இந்த பெங்கல் புயல் காரணமாக இடுப்பளவு நீரானது இங்கு நேற்று தேங்கி நின்றது. இந்நிலையில் மெல்ல மெல்ல தற்பொழுது வடியத் தொடங்கி உள்ள நிலையில் முழங்கால் அளவிற்கு இந்த நீரானது தற்பொழுது வடிந்து வருகிறது. மேலும் பொது போக்குவரத்தானதும் தொடங்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் பேருந்துகள் முற்றிலுமாக இயக்கப்படவில்லை. இன்று காலை முதல் படிப்படியாக தற்பொழுது புதுச்சேரியில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு, குறிப்பாக நேற்றைய தினம் அதாவது கிழக்கு கடற்கரை சாலை முற்றிலுமாக மூடப்பட்டிருந்தது. மேலும் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம், திண்டிவனம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்காமல் இருந்த நிலையில் இன்று காலை முதல் பொது போக்குவரத்தானது தொடங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது பேருந்து பயணி ஒருவர் இருக்கிறார், அவரிடமே நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், இப்போ எங்கே போகிறீங்க? நேற்று பேருந்து கிடச்சிதா? கடலூர் மாவட்டம் பன்ரூட்டில் இருந்து வரேங்க. நான் ஏர்போர்ட்டில் கார்டன் செக்யூரிட்டி ஒர்க் பண்ணுறேன். நான் பன்ரூட்லேருந்து கடலூருக்கு ஈஸியாக வந்துட்டேன். கடலூர்லேருந்து பாண்டிக்கு வரும்போது பஸ் இல்லை, சொகுசு பேருந்து 100 ரூபா கட்டணம் கட்டி வந்தேன். நம்ம தவளக்குப்பம் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கிட்ட மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பட்டு எந்த பஸ்ஸும் வர முடியல. அங்கே இருந்து லாஸ்பேட்டைக்கு நடந்தே போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு போகும்பொழுது இப்படி போய்ட்டு கூட்டு ரோடு வழியாக லிஃப்ட்டு கேட்டு கூட்டு ரோடு வழியாக போய்ட்டு கூட்டு ரோட்லேருந்து அங்கே லிஃப்ட்டு கேட்டு போனேன். நல்ல மழை. நேற்றுக்கு இந்த அளவு கழுத்து மட்ட அளவு தண்ணி இருந்து 4-5 டூ வீலர் மிதக்கி வந்தது, கார்லாம் மிதங்கிட்டு இருந்தது. மரம் எங்கே தென்னை மரம் விழுந்தது என்னன்னு தெரியல. தேங்காய்லாம் ஒரு 200 தேங்காய் மேலே மிதக்கிட்டு வந்தது. மக்கள் எல்லாம் அந்த கழிவு நீர், மழை நீரெல்லாம் கலந்து மக்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக போக்குவரத்து இடைஞ்சலாம் இருந்தது. இன்றைக்கி ஓரளவு தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது மாதிரி கவர்மெண்ட் அரசு பேருந்து எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்குது. நேற்றும் அரசு பேருந்து வந்தது, இன்றைக்கும் அரசு பேருந்து இயங்கிட்டு தான் இருக்குது. இது கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இன்னும் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ். அதாவது நேற்றைய தினம் பேருந்துகள், அதாவது முழுமையாக பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் இன்று மீண்டும், அதாவது வெள்ள நீர் வடிந்த நிலையில் மீண்டும் இந்த பொது போக்குவரத்தானது தொடங்கப்பட்டுள்ளது. இதேபோல் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் வேரோடு சாய்ந்த மரங்களை புதுச்சேரி அரசு சார்பில் பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்தவர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த பெங்கல் புயல் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் தற்பொழுது அந்த புயலில் இருந்து மெல்ல மெல்ல புதுச்சேரி திரும்பி வருகிறது என்றே கூற வேண்டும். புதுச்சேரியிலிருந்து கள நிலவரத்தை வழங்கியமைக்கு நன்றி எழில்குமார். Taste the Daily.